السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் சிந்தனைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிறை விளக்க கருத்தரங்கு கூட்டத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பிறையை விளக்குவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலோ தவறிவிட்டாலோ நிச்சயமாக நாம் வழிகேட்டுக்கே சென்று விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையின் போது நான் உங்களை விட்டுச் செல்கிறேன், நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டுச் செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், ஒன்று எனது வழிமுறை என்றார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையும் தான் நமக்கு மார்க்கத்தினுடைய உரைகள். நாளுக்கு நாள் தவறான சிந்தனைகளும் தவறான கொள்கை கோட்பாடுகளும் பெருகி வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஹதீஸுகள் தேவையில்லை, குர்ஆன் மட்டும்தான் தேவை என்று சொல்லுகிறவர்களும் இஸ்லாத்திலிருந்து தான் ஆதாரம் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், அவர்தான் மிர்சா குலாம் என்று சொல்லுகிறவர்களும் திருக்குர்ஆனில் தான் ஆதாரம் சொல்கிறார்கள். இறந்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை வணங்கி வழிபடுவதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் அடிப்படை கொள்கை கோட்பாடு என்று சொல்லுகிற உலமாக்களும் ஹதீஸ் குர்ஆனிலிருந்து தான் ஆதாரங்களை சொல்கிறார்கள். ஏன் ஷியாக்கள் முதற்கொண்டு மார்க்கத்தினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படுவதாக தங்களை மார்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எந்த வழிகட்டு அமைப்பினர்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிக் கொள்கிற முறையில் தவறிழைத்த காரணத்தினால் வழிகட்டு போய்விட்டார்கள் என்பதை நாமெல்லாம் அறிந்து கொண்ட ஒரு பேருண்மை. அந்த அடிப்படையில் எல்லா வழிகேடுகளிலே இருந்தும் விலகி எது நேரான மார்க்கம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காண்பித்து தந்து குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற ஒரு சிந்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி ஒரு ஜமாத்தின் கீழ் நாம் எல்லாம் இயங்கி வருகிறோம். இந்த நேரத்தில் குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற மக்கள் ஒரு சில விதிமுறைகளை, மார்க்கத்தை அணுகுகின்ற ஒரு சில நெறிமுறைகளை, அது நான் புதிதாக சொல்லுகிற நெறிமுறை அல்ல, நம்முடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் போட்டு தீர்மானித்து சொல்கிற புது விதி அல்ல. இது ஹதீஸ்களை மாமேதைகள், உலகத்திலே தோன்றி மரணித்து போன அறிஞர் பெருமக்கள், எல்லா மார்க்க மேதைகளும் சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டி நெறிமுறையை தான் இப்பொழுது சொல்லுகிறேன். யாராவது ஏதாவது புதிதான ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து ஏன் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் உடனே நமக்கு இந்த விதி நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும். யாராவது மார்க்கத்தில் நாம் கேள்விப்படாத புதிதான ஒரு விஷயத்தை சொல்லும் போது உடனே நமக்கு இந்த விதி நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். அது என்ன விதி? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதருக்கு அரஃபா பெருவெளியில் வைத்து 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை அல்லாஹ் அருளி, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையில், இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையில், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையில், எதை செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அந்த காரியங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்களா என்று அனுமதியை பார்க்க வேண்டும். நல்லா நீங்க கவனிக்கணும். ஏன்னா மார்க்கம் என்பது நம்முடையதல்ல, நம்முடைய அறிவுக்குட்பட்டதல்ல. மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடையது. அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை போதிக்க அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர் தலைவாறுவது முதற்கொண்டு உறங்கச் செல்லுகிற வரை, விழித்தது முதற்கொண்டு திரும்ப உறங்கச் செல்கிற வரை எவைகளெல்லாம் இபாதத்தாக நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த விஷயத்தில் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இது முதலாவது விதி. இரண்டாவது விதி, உலக சம்பந்தப்பட்ட காரியம், உண்பது, குடிப்பது, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுவது, உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள். இந்த காரியங்களை பொறுத்தவரையில் ஒரு தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அனுப்புவான் தெரியுமா? இதை உண், அதை உண்ணு, இதை செய், அதை செய் என்று சொல்வதற்கு அல்லாஹ் தூதரை அனுப்ப மாட்டான். எது செய்யக்கூடாது என்று தூதர் சொல்லிவிடுவார். இப்போ உண்ணுகின்ற காரியம், விஷப்பற்கள் உள்ளதை உண்ணக்கூடாது, கோரை பற்கள் நெகங்கள் உண்டதை உண்ணக்கூடாது. இப்படி உண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டால் மீதமெல்லாம் அனுமதி என்று பொருள். அப்போ உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது நம்மிடத்தில் பேசும்போது அது தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது அனுமதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இது பெரும்பான்மையான மக்கள் தெரியாமலேயே நம்முடைய தௌஹீதின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மிகப்பெரிய குழப்பம். எந்த புது வகையான ஒரு சிந்தனையை யாரு செய்தாலும் அல்லது செய்ய நம்மை சொன்னாலும் கேட்க வேண்டிய முதல் கேள்வி தடை இருக்கிறதா என்றல்ல, அனுமதி இருக்கிறதா. காரணம் ஏன்? அது இபாதத், மார்க்கம். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்க வேண்டியது அனுமதி, உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்க வேண்டியது தடை. மார்க்க விஷயத்தில் போய் தடையை கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஃபஜ்ர் 3 ரக்காத் தொழுகிறாரு. நீங்க அவர்கிட்ட போய் ஃபஜ்ர் ஏன் 3 ரக்காத் தொழுகிறீங்கன்னு கேட்கும்போது தடை இருக்கிறதா என்று கேட்டால் அவர் வழிகேட்டுக்கு போறாருன்னு அர்த்தம். அங்க என்ன பார்க்கணும்? ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் 2 ரக்காத் தொழுதுக்குரிய ஆதாரத்தை காண்பிச்சு இப்படி தப்பா தொழுகணும்னு சொல்லி கொடுக்கணும். தடை அங்க பேசக்கூடாது, அங்க அனுமதியை பற்றி பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற இபாதத்துகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வணக்க வழிபாடுகள், இவைகள் எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடையை பார்க்கக்கூடாது, அனுமதியை பார்க்க வேண்டும். இந்த அடிப்படை உங்களுக்கு பிறகு எனது உரைக்கு தேவைப்படும். தடையை எங்கு பார்க்க வேண்டும்? உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு புதிதாக ஒரு வியாபாரம் செய்கிறேன், இந்த வியாபாரம் ஹராமா ஹலாலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் குறித்து சொன்னதில் தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உண்ணுகின்ற உணவில் தடை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்படி இந்த 2 அடிப்படை அளவுகோலை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால், சத்தியமாக சொல்கிறேன், யாரும் உங்களை வழிகெடுக்க முடியாது. எந்த புது கொள்கையும் எந்த புது சிந்தனைக்கும் நாம் ஆட்பட்டு வழிகேடான சிந்தனைக்கு நாம் போய்விடவே மாட்டோம். இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய விதிமுறை. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று தெளிவாக நமக்கு தெரிந்தால், அது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டாலும் நம்முடைய அறிவுக்கு உட்படாவிட்டாலும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் தான் முஸ்லிம்கள். இதில் 2வது கருத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அது நம்முடைய அறிவை கொண்டு நாம் அதை சிந்தித்து இது இப்படித்தானே வரும், ஏன் இப்படி வருகிறது என்றெல்லாம் ஆய்வு செய்தால், அதற்கு எதிரான சிந்தனையை செலுத்தினாலும் நாம் வழிகேட்டுக்கு சென்று விடுவோம். உதாரணத்திற்கு, தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஒது அவசியம். ஒது என்பது தூய்மையாகுதல், அப்படித்தானே? ஆனா தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் என்ன செய்யறோம்? இருக்கிற மண்ணை பூரா எடுத்து கையிலேயே மூஞ்சிலையும் தடவி எடுத்து தான் தொழுக போறோம், அப்படித்தானே? நேர் மாறாக ஒது என்பது தண்ணீரை கண்டு கைமுகங்களை கழுவுகிற தூய்மைப்படுத்துதல். தண்ணீர் கிடைக்காவிட்டாலோ கீழே இருக்கிற மண்ணை எடுத்து மூஞ்சில பூசிட்டு போய் தொழுக போறோம். இது அறிவை கொண்டு யோசிக்க முடியுமா? இது அறிவை கொண்டு யோசித்தால் விடை கிடைக்கக்கூடிய காரியமா? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் மசகு செய்யும் போது உங்களுடைய கால்களை எங்கு தடவை சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? காலுடைய மேல் பாகத்தை. ஆனா மனுஷன் நடக்கும்போது காலுடைய கீழ் பாகத்துல தான் அழுக்கு இருக்கும், அப்படித்தானே? ஆனா நாம் மசகு செய்யும் போது, காலுறையின் மேல் மசகு செய்யும் போது எப்படி செய்யணும்? காலுடைய மேல் பாகத்தை தடவுகிறோம். இது அறிவுக்குட்பட்டதா, அறிவுக்கு அப்பாற்பட்டதா? இந்த அறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் செய்கிறேன். அப்ப இரண்டாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அங்கே அறிவை கொண்டு நாம் யோசிக்க கூடாது, நம்முடைய அறிவை கொண்டு அதற்கு விடை காணக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிவிட்டார்கள், அதோட வேலை முடிஞ்சு. மூன்றாவதாக, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு சில வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கும். மூன்றாவதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில காரணங்களை முன்னிட்டு ஒரு சில வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கும். அது எப்படி? நீங்கள் உம்ராவுக்கு செல்லும் போது தவாபை 7 சுற்றுகள் சுற்ற வேண்டும். 3 சுற்றுகள் தோள்களை குலுக்கி கொண்டு ஓட வேண்டும். 4 சுற்றுகள் சாதாரணமாக நீங்கள் நடக்க வேண்டும். இந்த தோள்களை நாம் ஏன் 3 முறை குலுக்கி கொண்டு சுத்த வேண்டும் என்கிற பின்னணி வரலாற்று சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மக்காவிலே இருக்கிற குறைஷிகள் முஹம்மதுடைய தோழர்களுக்கு நோய் வந்து விட்டது, பலகீனமாகி விட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள்.
நாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்ல, பலகீனமானவர்கள் அல்ல, திடகாத்திரமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தோள்களை குறுக்கி ஓடுங்கள், 4 முறை நீங்கள் சுற்றுங்கள் என்று தவாபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். ஹதீஸ்களை பார்க்கிறோம். சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தவாபு செய்ய வரும்போது மலைக்குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு குறைஷிகள் பார்ப்பார்களாம். அப்ப ரமல் என்று சொல்லப்படுகிற தோள்களை குலுக்கி அந்த தவாபு செய்கிறதற்கு காரணம் என்ன? குறைஷிகள் அன்றைக்கு மதீனத்து தோழர்களை நோய்வாய்ப்பட்டவர்கள், பலகீனமானவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாமும் அதே போன்று தோள்களை குலுக்கி கொண்டு ஓடுகிறோம். அந்த காரணம் கியாமத் நாள் வரை தொடரும். அது அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் நீங்க ரொம்ப டீப்பா இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பின்னால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் இதிலே உண்டு. நிறைய கேள்வி இதிலேயே அடிபட்டு போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் செய்ய சொன்னார்கள். இது எதனுடைய பின்னணி? ஹாஜரா அம்மா அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி ஓடியதுதான் சஹீஹ் என்பது. அது இன்றைக்கு பொருந்துமா? பொருந்தாது என்று சொல்லி விட முடியுமா? விட்டால் நாம் ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. இப்படி யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொன்னது, அந்த காரணங்கள் எல்லாம் இப்பொழுது தேவையில்லை, இப்பொழுது எடுபடாது என்று சொன்னாலும் நாம் வழிகேட்டுக்கு சென்று விடுவோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ் வட்டத்திற்குள் நாம் வந்தாலும் ஹதீஸுகளை படிக்கும் போது, ஆயத்துகளை படிக்கும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையோடு மிகுந்த விளக்கங்களை தேடி கண்டுபிடித்து படித்து பார்த்து படிப்பனை பெற வேண்டும். இது 3வது விஷயம். 4வது, தமிழிலே நிறைய ஹதீஸுகள் வெளிவந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் வெளிவந்திருக்கிறது. குர்ஆன் வசனங்களை படித்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை மட்டுமே படித்து அதை மட்டுமே வைத்து நாம் ஒரு முடிவெடுக்க முடியுமா என்றால், ஒரு சில வசனங்களை மட்டுமே படித்து நாம் முடிவெடுக்க முடியாது. இன்ன பிற வசனங்கள் அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு குர்ஆனில் இன்னொரு இடத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில வசனங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவெடுப்பதும் நம்மை வழிகாட்டுக்கு சென்றுவிடும். இன்ன பிற வசனங்களை தேடி கண்டுபிடித்து அதற்கு என்ன விளக்கம் என்று பார்த்து முழுமையான பிறகுதான் அதன் அடிப்படையில் நான் இபாதத்து செய்ய வேண்டும். அதேதான் ஹதீஸுகளுக்கும். ஹதீஸுகளை படித்து பார்த்த உடனே இதுதான் இப்படி, இதுதான் ஃபத்வா, இதுதான் மசாயில் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லவோ நம் ஃபத்வா நாம் அமல் செய்யவோ செய்தால் வழிகாட்டுக்கு சென்று விடுவோம். ஹதீஸுகள் என்பதும் ஆயத்துகள் என்பதும் எல்லா ஒரு விஷயம் குறித்து நாம் ஆய்வு செய்யும் போது, ஒரு விஷயம் குறித்து நான் முடிவெடுக்கும் போது, ஒரு விஷயம் குறித்து நான் அமல் செய்யும் போது, ஒரு விஷயம் குறித்து நான் மக்களுக்கு ஏவும் போது எல்லா ஹதீஸ் ஆயத்துகளையும் பார்த்து படித்து விளங்கிய பிறகுதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் நாம் வழிகாட்டுக்கு சென்று விடுவோம். உதாரணத்துக்கு தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த துனியாவில் இருக்கிற எல்லா ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை ஒரே ஹதீஸில் எல்லா நிலைப்பாடுகளையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார். இதற்கும் மதீனாலையும் தொழுதாரு, மக்காலையும் தொழுதார். எல்லா சஹாபாக்களும் பார்த்தார்கள். தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை ஒரே ஹதீஸில் அந்த தொழுகையை முழுக்க முழுக்க உங்களால் பார்க்க முடியுமா என்றால் முடியாது. எல்லா ஹதீஸுகளையும் பார்த்து படித்து உணர்ந்த பிறகுதான் முழுமையான தொழுகையுடைய சட்டமே நமக்கு கிடைக்கும். தொழுகைக்கு நெருங்கும் பொழுது மட்டும் நீங்கள் மது அருந்தாதீர்கள் என்கிற ஒரு வசனம் திருக்குர்ஆன்ல உண்டு. இந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டு தொழுகை அல்லாத நேரங்களில் குடிக்கலான்னு ஒருத்தர் ஃபத்வா கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இந்த மடையா? இது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில சந்தர்ப்பத்திற்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம். பிறகு அல்லாஹு தஆலா இனி ஒரு வசனத்தை இறக்கி அந்த மதுவை தடை செய்து விட்டான் என்று இனி ஒரு வசனத்தை ஆதாரமாக காண்பித்து அவனை திருத்த நாம் முயற்சி செய்வோமா இல்லையா? வழிகேட்டிலே இருந்து மக்களை காப்பாற்றுவோமா இல்லையா? இதுதான் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குகின்ற வழிகாட்டி நெறிமுறைகள். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல இந்த நெறிமுறை நான் சொல்லுகிற புதிதான நெறிமுறை அல்ல. இது ஹதீஸ்களை மாமேதைகள் வகுத்து தந்திருக்கின்ற வழிகாட்டி நெறிமுறை. நாம் வழிகட்டு போய்விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் கொஞ்சம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு ஒரு சில வணக்க வழிபாட்டு நெறிமுறைகளை கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் குறிப்பாக பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு நோன்பு வைத்தல், பெருநாள் கொண்டாடுதல் என்கிற விஷயத்தில் மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான அபிப்பிராயங்கள் உண்டு. ஒன்று, நாங்கள் எங்கள் ஊர்களில் பிறை பார்த்துத்தான் நோன்பு வைப்போம், பிறை பார்த்துத்தான் பெருநாள் கொண்டாடுவோம் என்பது ஒரு சாராருடைய கருத்து. இனி ஒரு சாராருடைய கருத்து, நம்முடைய பகுதிகளில் பார்த்தாலும் நோன்பு வைக்கலாம், எங்கிருந்தாவது தகவல் வந்தாலும் நோன்பு வைக்கலாம் என்பது இனி ஒரு சாராருடைய கருத்து. மூன்றாவது சாராருடைய கருத்து, நாங்கள் மக்ரிபில் இருக்கும்போது, நாங்கள் மக்ரிபை தாண்டுவதற்கு முன்னால் அஸரிலிருந்து மக்ரிபுக்குள் எங்களுக்கு தகவல் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மக்ரிபை தாண்டி எங்களுக்கு தகவல் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாதத்தை முழுமை செய்வோம் என்று ஒரு கருத்துண்டு சமுதாயத்தில். அடுத்தொரு கருத்துண்டு, தகவல் பார்த்தல் என்பதெல்லாம் அன்றைய காலத்திற்கு பொருந்தக்கூடிய சட்டங்கள். அமாவாசை வந்து விட்டாலே, அமாவாசை பிறந்து விட்டாலே அதற்கு அடுத்த நாள் நமக்கு ரமலான் பிறந்து விட்டது, நோன்பு பிறந்து விட்டது, பிறைகள் பிறந்து விட்டது, ஆகவே அமாவாசை தான் நமக்கு அளவுகோல் என்று சொல்லுகிற சகோதரர்களும் உண்டு. அடுத்தொரு கருத்து, அமாவாசையும் தேவையில்லை, பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை, தகவலும் தேவையில்லை, 300, 500, 1000 ஆண்டுகளுக்கு தேவையான கேலண்டர்களை அச்சிட்டாலே போதுமானது, கேலண்டர் நமக்கு நாட்காட்டி, அதை வைத்துக்கொண்டு இபாதத்து செய்யலாம் என்பது இனி ஒரு கருத்து. இனி ஒரு கருத்து, தகவலும் தேவை, தத்தமது பகுதியில் பார்ப்பதும் தேவை, கணிப்பும் தேவை, கணக்கும் தேவை, எப்படி வேண்டுமானாலும் நாம் நோன்பை வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஒரு சாரார் தங்களுடைய பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிலைப்பாடுகள் எடுத்து இந்த மனித சமுதாயத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் எதை கொண்டு ஆய்வு செய்வது? இப்படி ஒரு கருத்து, ஒரு இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமுதாயத்தில் உருவாகும் போது எதை கொண்டு ஆய்வு செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உரைகளை நமக்கு தந்துவிட்டு மரணித்து போனார்கள், குர்ஆன், ஹதீஸ். 2 உரைகளை கொண்டு இந்த 5-6 ஆலோசனைகளை, அபிப்பிராயங்களை நாம் உரசி பார்க்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை சம்பந்தமான விஷயத்தில் நமக்கு என்ன வழிகாட்டி சென்றார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டியது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 1907, 1906, 1909 இந்த ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள், இது ஒரு வழிமுறை. இஸ்லாத்தில் மொத்தம் 3 வழிமுறை இருக்கு பிறைக்கு. ஒன்று, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள், இது ஒரு வழிமுறை. இரண்டாவது வழிமுறை, மாதம் 29 இருந்தால் பிறை தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்யுங்கள், 30க்கு பிறகு பிறை தேவையில்லை. காரணம், இஸ்லாத்தில் 31 கிடையாது, 28 கிடையாது. 29க்கு பிறகு 30 பூர்த்தி செய்யுங்கள், ஒரு வழிமுறை. பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள், இரண்டாவது வழிமுறை. எங்கிருந்தாவது பார்த்த தகவல் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று செயல்படுத்தி இருக்கிறார்கள், 3 வழிமுறை. இந்த 3 வழிமுறை தான் மார்க்கம். அதிலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயத்திற்கு ஒரு சில கட்டளைகளை பிறப்பிப்பார்கள். அது மிகுந்த ஜாக்கிரதையோடு பேண வேண்டிய, மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்கள். உதாரணத்திற்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது மாதவிலக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தூய்மையாகாத வரை நீங்கள் தவாபின் பக்கம் நெருங்காதீர்கள் சொன்னார்களா இல்லையா? தூய்மையாகாத வரை நீங்கள் தவாபு செய்யாதீர்கள். இது எப்படிப்பட்ட ஆர்டர்? இந்த ஆர்டர் மிகுந்த ஜாக்கிரதையோடு நாமெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஆர்டர். ஒது செய்துவிட்டு நீங்கள் தொழுங்கள் என்பதற்கும் ஒது இல்லாமல் தொழுகையே இல்லை என்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒது இல்லாமல் உங்களுக்கு தொழுகையே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஃபஜ்ர் தொழுதால் சூரியன் உதயமாவதை கண்டால் நீங்கள் சூரியன் உதயமாகும் வரை நீங்கள் தொழாதீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே வாசக அமைப்பு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுவிட்டு சொல்கிறார்கள். முஸ்லீமில் 1958, 1961
பிறை பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, பார்க்காமல் வைக்காதீர்கள், பார்க்காமல் விடாதீர்கள். சுத்தமாகும் வரை நீங்கள் தவாபு செய்யாதீர்கள், ஒது இல்லாமல் நீங்கள் தொழாதீர்கள் என்று சொன்னதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஆர்டர் என்ன? காணும் வரை, காணாத வரை நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது, காணாத வரை நீங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1958 1961. மீண்டும் எனது ஆரம்ப உரையில் சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப யாராவது பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கணக்கோ கணிப்போ கேலண்டரோ அமாவாசைக்கு பிறகு பிறை என்கிற ஒரு புதிய கருத்தை சொல்லும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இப்படி செயல்பதற்கு தடை இருக்கிறதா என்று கேட்பார்கள். கேட்கிறாங்களா இல்லையா? இப்படி செய்வதற்கு தடை இருக்குதா? இங்க தடையை பார்க்கணுமா அனுமதியை பார்க்கணுமா? பிறை பார்த்தல் என்பது இனி ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நாம் தடையை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஒரு சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயத்திற்கும் ஒரு சில கட்டளைகளை பிறப்பிப்பார்கள். அப்பொழுது அது மார்க்கமாகிவிடும். அதுக்கு உதாரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு என்ன? ரொட்டி, பேரித்தம்பழம், தண்ணீர். வாகனம் என்ன? கழுதை, குதிரை, ஒட்டகம், இதெல்லாம் வாகனம். இந்த பேரித்தங்கனிகளும் ரொட்டிகளும் அன்றைக்கு குடித்த அந்த தண்ணீர்களும் அந்த வாகனங்கள் எல்லாம் நமக்கு இபாதத்தா? இல்லை. அது ஒரு சில நேரத்தில் இபாதத்தாக மாறும். எப்பொழுது? அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளை பிறப்பித்தால், சொன்னால். உதாரணம், நோன்பு திறக்கும் பொழுது நீங்கள் பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்கள் என்று சொன்னால், இப்ப பேரித்தம்பழம் என்ன ஆகுது? பேரித்தம்பழம் இங்கே ஒரு நபி வழியாகி விடுகிறது. ஆனா பேரித்தம்பழம் உண்பது, தண்ணீர் குடிப்பது, ரொட்டி உண்பது எல்லாம் உலக சம்பந்தப்பட்ட விஷயம். உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பிரத்யேகமாக சொன்னால், கட்டளை பிறப்பித்தால், அது நம்முடைய வாழ்வில் நாம் செய்யும் போது நன்மை கிடைக்கின்றது. நாம் ஒரு சுன்னத்தை பேணியவர்களாக ஆகிவிடுகிறோம். இப்ப பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை பார்த்தீங்களா? பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள், பார்க்காமல் வைக்காதீர்கள், பார்க்காமல் விடாதீர்கள். இப்ப யாராவது இந்த கணக்கு சம்பந்தமான செயல்படும் போது நம்ம போய் கேட்டா இதுக்கு தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது, அனுமதி இருக்கான்னு கேட்கணும். காரணம் ஏன்? மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தடை இருக்கிறதா என்று கேட்டால், தடை இருக்கிறதான்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் மார்க்கத்தில் ஒரு காரியத்தை செய்ய போனா மார்க்கத்தை பின்பற்றவே முடியாது, மார்க்கம் கேள்விக்குறியாகிவிடும். அப்ப முதலாவதாக பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது, மார்க்கத்தில் 3 நிலைப்பாடு, 29, 30, பார்த்துவை, பார்த்து விடுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை ஏற்றிருக்கிறார்கள். 4வது அடிப்படை என்பதை இஸ்லாத்திலே கிடையாது. அப்படி அடிப்படை உண்டு என்று சொன்னால் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களும் அவர்களை பின்பற்றுகிற மக்களும் செயல்பட வேண்டுமே தவிர, தடை இருக்கிறதா, இது கூடாதா, இது கூடுன்னு சொன்ன தடை எங்க, இப்படி கேட்டு நாம் பழகக்கூடாது. இதை நம்மை வழிகட்டிலே சென்று கொண்டு விட்டுவிடும். பிறை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவை, பார்த்து விடுன்னு சொன்னாரு. அவரு செய்தாரா? அடுத்தது ஒரு கேள்வி, அவரு பார்த்தாரா? கேட்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, ஹதீஸ்களை அறிஞர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஹதீஸ்களை படித்து புரிந்திருக்க வேண்டும். அல்லது அறிவு ஞானம் உடையவர்களிடமிருந்து மார்க்கத்தை படித்திருக்கணும். காரணம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லி இருக்கும் போது அவர் செய்தாரா என்று பார்ப்பது மார்க்க அறிவு உடையவர்கள் பேசுகிற பேச்சா? திருப்பி நீங்க கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு கொடுக்க சொன்னார்கள். பாங்கு கொடுப்பதற்கு மட்டுமே 6 வகையான நன்மை உண்டு. கேட்டு சொல்பவருக்கு 4 வகையான நன்மைகள் உண்டு. பாங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள் ஹதீஸில் இருக்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பாங்கு சொல்லலை. ஒருத்தர் திரும்ப கேட்கிறார், ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னாரா? கேட்டா என்ன ஆகும்? மார்க்கத்தை எப்படி விளங்குறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கொடுக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஜக்காத்து கொடுத்தாரா? இப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்டுட்டே போனா மார்க்கத்தை பின்பற்ற முடியுமா? இது மார்க்கத்தை பின்பற்றுகிற அளவுகோலா?
இதுதான் மார்க்கத்தை போதிக்கின்ற அறிவா? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. நாம ஒரு முடிவெடுத்து அதற்கு பிறகு குர்ஆனை போய் பார்த்தோம்னா வழிகட்டு போயிடுவோம். நாமளா ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்களை பார்க்க போனா வழிகேட்டில் போயிடுவோம். முடிவை எங்கிருந்து எடுக்கணும் தெரியுமா? குர்ஆனிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய முடிவை எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதிலிருந்து முடிவெடுக்கணும். நம்முடைய காலாகாலமாக நம்ம செய்திருக்கிறது எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று பார்த்து அதிலிருந்து முடிவெடுக்கணும். முடிவை குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்க வேண்டுமே தவிர நாம ஒரு முடிவெடுத்து போய் தேடினா நம்முடைய பார்வைக்கு அப்படியே தான் தெரியும். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாரும் மஞ்சளா தான் தெரியும். நாமளாக ஒரு முடிவெடுத்து கொண்டு போய் தேடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை ஏற்படுத்தி குதிரையை கையில கொடுத்து எல்லாத்தையும் போய் பிறையை பார்க்க சொன்னார்களா? அதிக பிரசங்கத்தனமான கேள்வி, மார்க்க ஞானமுடைய கேள்வி அல்ல. மார்க்கத்தை அணுகிறவர்கள் கேட்கிற கேள்வி அல்ல. மார்க்கத்தை படிக்க வேண்டிய முறைப்படி படிப்பவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டார்கள். காரணம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாலும் மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செய்யும் போது பார்த்து அங்கீகரித்தாலும் மார்க்கம், எல்லாமே மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தில் சொல்வதை மட்டும் நான் ஏற்க மாட்டேன், அவர் செய்தார் என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்கம் கிடையாது. அது அப்படி ஹதீஸுடைய உசூலே கிடையாது, சட்டமே கிடையாது. மூத்தவர்கள்ட்ட வேணா கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை விட அறிவில் மூத்தவர்கள் யாராவது இருந்தால் மார்க்க உலமாக்களிடத்திலே போய் கேளுங்கள். மார்க்கத்தை ஹதீஸுகளுடைய உசூல் என்ன, ஹதீஸை எப்படி நாம் அணுகுவது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸை எப்படி நாம் நடைமுறைப்படுத்துவது என்று கேட்டு பாருங்கள். உரிய பதிலை உங்களுக்கு சொல்லுவார்கள். இது 5வது விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்க சொன்னார்கள். பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்க என்று சொன்னார். ரமலானுடைய மாதம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரமலானுக்காக ஷஅபான் மாதத்தினுடைய பிறையை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். திருமதியில் 687வது நபிமொழி. ரமலானுடைய மாதம் வந்தால் என்ன செய்யணும்? ரமலானுடைய மாதம் வரும்போது முந்திய ஷஅபானுடைய மாதத்தை கரெக்டாக நாம் பார்த்து நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அந்த பிறையை வைத்து எப்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற வழிபாட்டின் நெறிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஅபானுடைய பிறையை நீங்கள் எண்ணி வாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2087வது நபிமொழி. சஹாபாக்கள் எப்படி பிறைகளை எண்ணி வந்தார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார்கள், ஆசூராவை நோன்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நம்ம வச்சமா இல்லையா ஆசூராவுடைய நோன்பை பற்றி சொல்லுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்பிறையை நீ பார்த்த பிறகு நீ அதிலிருந்து நீங்கள் எண்ணிக்கொண்டு வாருங்கள். எண்ணிக்கொண்டு வந்து ஆசூராவுடைய நோன்பை நீங்கள் வையுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக தோழர்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு அமல் செய்வதாக இருந்தால் அந்த மாதத்திற்கு எப்படி நாம் தயாராக வேண்டும் என்கிற வழிகாட்டி நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்றைய காலத்தில் இருக்கிற நம்முடைய தாய்மார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அவர்களும் பிறை பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம் உடையவர்கள். தங்களுடைய வீட்டினுடைய ஏழ்மையை குறித்து சொல்லுகிற செய்தி புகாரியில் 2567, 6459. நாங்கள் 2 மாதத்தில் 3 முறை பிறை பார்ப்போம். குடும்ப சூழலை சொல்றாங்க பாருங்க. நாங்கள் 2 மாதத்தில் 3 முறை நாங்கள் பிறை பார்ப்போம். அதுவரை எங்களுடைய வீடுகளிலே அடுப்பே எரியாது. மூமின்களுடைய தாயே, 2 மாதம் வரை அடுப்பெரியாவிட்டால் உங்களுடைய உணவு என்ன? எங்களுடைய உணவு தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தான். அப்ப பிறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காண்பித்து தந்த வழிகாட்டி நெறிமுறை பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள். பார்க்காமல் வைக்காதீர்கள், பார்க்காமல் விடாதீர்கள். 29ஆக இருந்தால் சக்குடைய நாள், 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். 31 கிடையாது, 28 கிடையாது. உங்களுடைய ஊரில் மேகமூட்டமாக இருந்து பிறை மறைந்து விட்டால், பிறை தெரியாவிட்டால், நீங்கள் வெளியிலிருந்து யாராவது பிறை பார்த்த தகவல் உங்களுக்கு சொன்னால் அதை ஏற்று நோன்பு வையுங்கள், பெருநாள் கொண்டாடுங்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை, இஸ்லாத்தினுடைய விதிமுறை. இந்த விதிமுறைக்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது.
நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மார்க்கத்தை அறிவை கொண்டு நாம் யோசிக்க கூடாது. காரணகாரியங்கள் கற்பித்து மார்க்கத்திலிருந்து விலகி புதிய மார்க்க வழிமுறைகளை நாம் உண்டாக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்திற்குத்தான் பொருந்தும், இந்த காலத்திற்கு தேவையில்லை என்றெல்லாம் பேசுவது மார்க்க அறிவுடையவர்களுடைய பேச்சல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வணக்க வழிகாட்டி நெறிமுறையை, இபாதத்துகளை இதெல்லாம் அந்த காலத்திற்குத்தான் பொருந்தும், இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று சொல்லுகிறவர்கள் சொன்னதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா? நடைமுறைப்படுத்தணும். உதாரணத்துக்கு பாங்கு சொல்வது என்பது எதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள்? புகாரியில பாங்குடைய பாடம், முஸ்லீம்ல பாங்குடைய பாடம். இந்த ஹதீஸ் கிதாபுகள் பாருங்க, பாங்கு சொல்வதை குறித்து ஒரு மசூரா நடக்குது. தொழுகையுடைய நேரத்தை மக்களுக்கு எப்படி அறிவிப்பு செய்வது? ஒரு நபித்தோழர்கள் சொல்கிறார், உயர்வான ஒரு குன்றைக்கு மேல் ஏறி ஒரு தீப்பந்தத்தை பிடித்து மக்களுக்கு விளக்குவோம். ஒரு வெடி வெடித்து அந்த சப்தத்தை கேட்டு மக்கள் தொழுகை நேரத்தை முடிவு செய்யட்டும். அல்லது கூம்பு போன்ற ஊதுகுழல், அதை கொண்டு ஊதி மக்களுக்கு அறிவிப்பு செய்வோம். அல்லது மணி அடித்து மக்களுக்கு அறிவிப்பு செய்வோம் என்றெல்லாம் ஆலோசனை நடக்கிறது. இறுதியில் நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற வாசகத்தின் மூலம் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கை கடமையாக்கி அதன் மூலம் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய சொன்னார். இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, அதெல்லாம் மைக் இல்லாத காலம், அதெல்லாம் விஞ்ஞானம் வளராத காலம். அப்பதான் ஒருத்தர் ஏறணும், பள்ளியில் வரணும், மைக்க பிடிக்கணும், பாங்கு சொல்லணும். இப்போவெல்லாம் பாங்குடைய கேசட் வந்துருச்சு. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பாங்குடைய கேசட் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் விஞ்ஞான காலம்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. விஞ்ஞானமானாலும் நம்முடைய அறிவானாலும் எதாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டுமே தவிர மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு இருத்தல் கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயத்தை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொண்டால் நாம் ஒரு காலம் வழி தவறவே மாட்டோம். யார் வந்து என்ன சொன்னாலும் அவன் திரும்ப நம்மள்கிட்ட கேட்பான், தடை இருக்கா? தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது, என்னன்னு முதல்ல பார்க்கணும். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இபாதத்து சம்பந்தப்பட்ட காரியம், அப்ப அனுமதி இருக்கான்னு கேட்கணும். சொல்லக்கூடிய காரியம் என்ன? உலக சம்பந்தப்பட்ட காரியம், தடை இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். தடை இருக்கிறதா என்று கேட்க வேண்டிய இடத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கேட்டு, அனுமதி இருக்கிறதா என்று கேட்க வேண்டிய இடத்தில் தடை இருக்கிறதா என்று கேட்டு, மார்க்கத்தில் நாம் குழம்பினால் நம்முடைய அறியாமையை குழப்புவதற்கு ஒரு சில கூட்டத்தார்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு காலம் குழம்பவே கூடாது. இந்த அடிப்படையை மையமாக வைத்துத்தான் குர்ஆனானாலும் ஹதீஸானாலும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம். இந்த அடிப்படை அம்சத்தை நம்முடைய வாழ்வில் நாம் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அன்பர்களே. இதுதான் பிறை சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்ற வழிகாட்டி நெறிமுறைகள் என்பதை முதல் கட்டமாக உடைய சிந்தனையில் நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் திருக்குர்ஆன் இறங்கியது என்ன மொழி? அரபி மொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதெல்லாம் என்ன மொழி? அதுவும் அரபி மொழி. நானானாலும் என்னை போன்ற இன்னபிற சகோதரர்களானாலும் அரபி மொழியில் இருக்கிற திருக்குர்ஆனை, அரபி மொழியில் இருக்கிற ஹதீஸ் கிதாபுகளை படித்து பார்த்து ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தால் அந்த அறிவுடைய மக்களை நான் ஒரு ஆலிமாக, ஒரு அறிஞராக இருந்து அவருக்கு கீழ் மாணவனாக இருந்து நான் படிக்க வேண்டும். அதான உண்மை. யதார்த்தம் என்னங்க? நோய்வாய்ப்பட்டால் உடனே நாம் யார்கிட்ட போறோம்? மளிகை கடையில் போய் மருந்து கேட்க போறதில்லை. யார் டாக்டர் படிச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வைத்தியத்துக்கு போறோம். ஒரு வீடு கட்டணும், கையில காசு இருக்குன்னு நாமளே செம்மண்ணு மண்ணை வாங்கி குழைச்சு கட்ட முடியாது. அதில் தேர்ச்சி பெற்ற இன்ஜினியர் யாருன்னு தேடி போறோம். ஒரு அரசு வேலைக்கு அப்ளை பண்றோம், அதற்குரிய தகுதியுடையவர்கள் தான் அப்ளை பண்ண முடியும். இது எல்லா துறைக்கும் உள்ளது. மார்க்கத்தை மட்டும் எந்த தகுதியும் இல்லாமல் நான் படிப்பேன், விளக்கம் சொல்லுவேன், அந்த ஆயத்திலே புரியுவேன், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் சொன்னா இது எந்த வகையில் நியாயம்? ஹதீஸ்களை மாமேதைகள் எவ்வளவு வாழ்வை அர்ப்பணித்து, மார்க்க அறிஞர்கள் 6 ஆண்டு காலம் மதரசாவில் படித்து, மார்க்க அறிஞர்கள் அதற்காக வேண்டி தியாகம் செய்து மதரசாக்களுக்கு சென்று படித்து அந்த மொழியை தேர்ச்சி பெற்றவரிடமிருந்து மார்க்கத்தை நான் படிக்க வேண்டும். எந்த அறிவும் இல்லாமல் குர்ஆனுக்கு இதுதான் விளக்கம், ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம் என்று சொன்னால்
என்ன விளைவு ஏற்படும் என்பதற்கு எனக்கு பின்னால் அப்துல் காதர் மதனி அவர்கள் உங்களுக்கு விளக்குவார்கள். பிறை சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். வசனங்களுக்கு கொடுத்திருக்கிற விளக்கங்கள், ஹதீசுகளுக்கு கொடுத்திருக்கிற விளக்கங்கள் எல்லாம் எவ்வளவு தவறான விளக்கங்கள் என்பதை உங்களுக்கு அவர் சுட்டி காட்டுவார். அது வேறு விஷயம். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நமக்கு என்ன அறிவு, நம்மால் எந்த அளவுக்கு ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் அதுவரை தான் நிற்கணும். விளங்கிக் கொள்ள முடியவில்லையா, நம்மை விட மூத்தவரிடத்திலே போய் விளக்கம் கேட்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாளுக்கு நாள் நமக்கு என்ன சிந்தனை வந்துருச்சு, நாமெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம். எப்போ அந்த பிறை விளக்க கூட்டத்தில் உங்களுக்காக வேண்டித்தானே நடத்துகிற வரலையா, நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சாரார். இவங்க என்ன பிறை விளக்கம் கூட்டம் நடத்துவது, அங்கே போய் தேவையில்லாத 1008 கேள்விகளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை எப்படியாவது ஒரு உலப்ஸ் பண்ணணும் என்கிற சிந்தனையும் நிறைய பேருக்கு இருக்கலாம். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் பொதுவாக ஒரு விதியை மனசில் வச்சுக்கங்க, உங்களுக்கு எனக்கு எப்போ மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. அதான் அடிப்படை. யாருக்கு எப்போ மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. கியாம நாளில் எந்திரிச்சு ரப்புல் ஆலமீன் நிறுத்தப்படும் போது இந்த இபாதத்தை எப்படி நீ செய்தாய் என்று அல்லாஹ் அந்த ஜமாத்தியா கேள்வி கேட்க போறான். என்னுடைய நண்பனை கூப்பிட்டா என்ன கேள்வி கேட்க போறான். அல்லாஹு தஆலா என்ன கூப்பிட்டு தான் கேள்வி கேட்க போறான். இந்த வணக்க வழிபாட்டை உனக்கு யார் சொல்லி தந்தார், எப்படி செய்தாய் என்று கேட்டால் அல்லாஹ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேளுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் எனக்கு விடைய தெரியாது, சொன்னாங்க நல்லா இருந்தது அதனால பின்பற்றினேன்னு சொன்னா உனக்கு நல்லதெல்லாம் பின்பற்ற சொன்னது யாருன்னு ரொம்ப கேட்க மாட்டானா? கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கும் நம்முடைய அறிவுக்கு இதெல்லாம் நல்லதுன்னு பட்டுதான் நான் செய்வேன்னு சொன்னா மார்க் எதற்கு, தூதர் எதற்கு, ஹராமஹலால்கள் எதற்கு? அந்த வழிகாட்டி நெறிமுறை தப்பு. நாமெல்லாம் ஒரு முடிவெடுத்து நீங்க வந்து உட்காரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை இங்கேயும் நமக்கு தெரிந்ததை உங்களுக்கும் சொல்லி ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும். காரணம், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு கப்பலை வீழ்த்துவதற்கு 1000 ஓட்டைகள் தேவையில்லை, ஒரே ஒரு ஓட்டை போதும். ஒரு ஜமாத்தை உருவாக்குவதற்கு ஜமாத்தை உருவாக்கியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். கண்ணை மூடி திறப்பதற்குள் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அடங்கிய நிறுவனங்கள் நம்முடைய மொஹல்லாக்களிலே உண்டு, நமக்கு உண்டு, நம்முடைய பள்ளிவாசல்கள் உண்டு, மதரசாக்கள் உண்டு. இதையெல்லாம் உருவாக்குவது மிகுந்த சிரமம். அந்த உருவாக்கி அந்த ஜமாத்தை வீழ்த்துவது என்பது மிக மிக லேசானது. ஆகவேதான் ஒரு ஜமாத்தை சீர்குலைப்புகின்ற நபர்களுக்கு இஸ்லாம் மிக வன்மையான கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நாம் யாரும் இருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். நான் காலாகாலமாக ஒரு காரியத்தை செய்து வருகிறேன். அடுத்து நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், காலாகாலமாக ஒரு காரியத்தை செய்து வருகிறேன். நான் செய்கிற அந்த காரியத்தை பிரச்சாரம் செய்து விட்டேன், புத்தகமாக அடித்து வெளியிட்டு விட்டேன், பேசி கேசட்டாக வெளியிட்டு விட்டேன். நான் சொல்லுகிற கருத்திற்கு 100, 1000, 5000, 10,000 ஜமாத்துகள் பெரிதாகிவிட்டது. திரும்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது இதுதான் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தால், காலாகாலமாக சொல்லிவிட்டேனே, காலாகாலமாக நடைமுறைப்படுத்தி விட்டேனே, புத்தகம் வெளியிட்டு விட்டேனே, கேசட்டுகள் வெளியாகிவிட்டது, நாம் சொன்ன கருத்தை இத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டே இருந்தால் எந்த சத்தியத்தையும் உள்வாங்குகிற சக்தியை நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். சத்தியம் உள்ளே இறங்காது, இதெல்லாம் தடையாகிவிடும். ஒரு காலத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? கபரு வழிபாடு தான் மார்க்கம் என்று நினைத்திருந்தோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கபரு வழிபாடு மார்க்கம் என்று நினைத்து வந்தோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமே, நாம் வசிக்கின்ற மொஹல்லாவே. நான் பெற்றெடுக்கிற பிள்ளைக்கும் அதைத்தான் நான் போதித்தேன். எனது பிள்ளைக்கு போதித்தேன், கட்டிய மனைவிக்கு போதித்தேன், பெற்றெடுத்த தாய்ந்தர்களுக்கு போதித்தேன், நண்பனுக்கு போதித்தேன், சமுதாயத்திற்கு போதித்தேன். மௌலூத் ஓதினோம், எல்லா ஹராமான காரியங்களையும் செய்தோம். வாழையடி வாழையாக செய்து வந்த அந்த நற்கர்மங்கள் எல்லாம், இபாதத்துகள் என்ன நினைத்து நாம் செய்து வந்ததெல்லாம் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆயத் நீங்கள் செய்வதற்கு எதிரானது, இது இணை வைத்தல், இது பித்அத்துகள், இது அனாச்சாரங்கள் என்று சொன்னார்கள். சொன்னதை நம்பவில்லை. தமிழிலே திருக்குரான் வெளிவந்தது, படித்து பார்த்தோம், உலமாக்களிடத்திலே போய் கேட்டோம், ஹதீசுகள் வெளிவந்தது, பார்த்தோம், படித்தோம். ஆஹா, இத்துணை காலம் அறியாமையிலே கிடந்தோமே, இத்துணை காலம் ஒரு வழிதவரை நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டோமே என்று சொல்லி திருந்தியவர்கள் தானே நாமெல்லாம். அதையெல்லாம் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் தூக்கி வீசியவர்கள் தானே நாமெல்லாம். பரம்பரை பரம்பரையாக நம்முடைய முஹல்லாக்களிலே ஜமாத்துகளை தூக்கி வீசிவிட்டு எனக்கு இந்த ஜமாத்து தேவையில்லை என்று சொல்லி உதறி வந்தவர்கள் தானே நாமெல்லாம். உறவினர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தூக்கி எறிந்தவர்கள் தானே நாமெல்லாம். காலாகாலம் இருந்த நட்பை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வந்தவர்கள் தானே நாமெல்லாம். அப்படி என்ன பெரிய மார்க்கத்தை படிச்சிட்டோம்? அப்படி என்ன பெரிய மார்க்கத்தை விளங்கி விட்டோம்?
யாராவது ஏதாவது ஒரு கொள்கையை சொன்னால், ஒரு கோட்பாட்டை சொன்னால் அதுதான் சரி என்று சொல்லி அதற்கு நண்பர்களை உருவாக்கி, அந்த கருத்துக்கு சாதகமான ஆட்களை உருவாக்கி, அதன் மூலம் ஜமாத்துகளிலே குழப்பங்களை ஏற்படுத்துவது நியாயமா என்பதை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆக திறந்த மனதோடு இருந்தால்தான் எந்த நல்ல கருத்துகளையும் உள்வாங்குகிற எண்ணம் நமக்கு இருக்கும். ஃபபஷிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல என்கிற அத்தியாயத்தில் வசனத்தில் என்ன சொல்கிறான்? நபியே, ஒரு சாராருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யாரென்றால், சொல்லுகின்ற விஷயத்தை கூர்ந்து கவனித்து சத்தியம் இருந்தால் பின்பற்றுவார்கள். சத்தியத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இங்கிருந்து வெளியேறும் போது அந்த நற்செய்திக்கு உரியவர்களாக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. 2 டம்ளர்ல பால் இருக்கு. 2 டம்ளர்ல பால் இருக்கு. ஒரு டம்ளர்ல பால் ரொம்ப பியூரா இருக்கு. இனி ஒரு டம்ளர்ல பால்ல கொஞ்சம் விஷம் கலந்திருக்குமோன்னு சந்தேகம். 2 டம்ளர் பால் நம்முடைய முன்னால் கொண்டு வைக்கப்படுது. ஒரு டம்ளர் பால் ரொம்ப பியூரா இருக்கு. இனி ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சம் ஏதாவது விரும்பத்தகாத கலக்கப்பட்டிருக்குமோன்னு சந்தேகம் வருது. நாம என்ன செய்வோம்? எது தெளிவாக இருக்கிறதோ அதை எடுத்து அணுந்துவோம். எது சந்தேகம் இருக்கிறதோ அதை எடுத்து தள்ளி வைப்போம். இதான் உலக வாழ்க்கையில் செய்ய போறோம். பிறை சம்பந்தப்பட்ட விஷயம். பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. பார்க்காமல் வைக்காதீர்கள், பார்க்காமல் விடாதீர்கள் என்கிற நபிமொழியை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதையும் சொல்ல முடியாது. 29க்கு அப்புறம் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அதை யாராவது செய்ய முடியுமா? அதையும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாகன கூட்டத்தார்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறை சம்பந்தமான வெளியூர் தகவலை வந்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களே, அந்த செய்தியை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. பார்த்து வையுங்கள், பார்த்து விடுங்கள் நபிமொழியும் புறக்கணிக்க முடியாது. எதையுமே புறக்கணிக்க முடியாது. நாம் இப்பொழுது கொண்டிருக்கிற நிலைப்பாட்டில் யார் என்ன கருத்து கொண்டு வந்தாலும் சரி, இந்த ஹதீஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது தூய்மையான பாலை போல. இனி ஒரு கருத்து வருது. கேலண்டர் போதும், அமாவாசைக்கு பிறகு மறாவது நாள் போதும், அதெல்லாம் அந்த காலத்துக்கு பிறந்து இந்த காலத்துக்கு பிறந்து அது அவங்களுக்கு இயலாம நமக்கெல்லாம் சக்தி இருக்குங்கிற ஒரு கருத்து. இதுல வழிகேட்டு இருக்குமா, நேர்வழி இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஹராம் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டது, ஹலால் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு விட்டது. இரண்டுக்கும் இடையில் சந்தேகமானவைகள் உண்டு. சந்தேகமானதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். யார் சந்தேகமானதை செய்கிறானோ அவன் இஸ்லாத்தையே தவிர்த்தவனை போலாவான். அவனுக்கு ஈமான் பலகீனமாகிவிடும். ஹராமை செய்தவனை போலாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு வழிகாட்டி நெறிமுறை நமக்கு சொல்லப்பட்டால் தேவையா? இவ்வளவு தெளிவான வழிகாட்டி நெறிமுறை ஏற்பது நமக்கு என்ன கஷ்டம், என்ன தயக்கம்? கொள்கை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை, அந்த கொள்கை சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை வைத்து குரோதம், விரோதம், வெறுப்பு பாராட்டலாமா? இப்ப எத்துணை இடங்களில் கணக்கு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் எவ்வளவு கூட்டங்கள் நடத்துறாங்க. கோயம்புத்தூருக்கு கூட வந்தாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் போய் கூட்டங்கள் நடத்துறாங்க. நாம் இந்த புத்தகம் வெளிவந்த உடனே அவர்களுக்கு ஹதீஸுடைய அறிவு கிடையாது, குர்ஆன் வசனத்தை விளங்குகிற அறிவுகள் கிடையாது, தவறான மொழியாக்கம் மக்கள் மத்தியிலே கொடுத்து மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்று அது சம்பந்தமான இல்முடைய மார்க்க உலமாக்கள் வீதிகளிலே இறங்கி மக்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். பதில் சொல்ல ஆரம்பிச்ச நேர்மையான பார்வையுடையவர்கள் என்ன செய்யணும்? கேசட் வெளிவந்த உடனே பார்த்து கேசட்டுக்கு பதில் சொல்லணும் மக்களுக்கு. அதான முறை. அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள், படிச்சவங்களை கூப்பிட்டு விளக்கம் சொல்றோம். அவர்கள் கூட்டம் போட்டு மக்களுக்கு நிறைய விளக்கம் சொல்கிறார்கள். அதே போல நாமளும் விளக்கம் சொல்கிறோம். கருத்தை கருத்தாகத்தானே சந்திக்கிறோம். 2ஆம் தர லோ கிளாஸ் வேலையை செய்யலாமா? இப்படி 17ஆம் தேதி சேலத்தில் இப்படி ஒரு பிழைவரைக்க கூட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்ட உடனே அவசரமாக அவதூறுகள் தாங்கிய இமெயிலை ஏன் பரப்புறீங்க? இது முஸ்லிம்களுடைய வேலையா? இது என்ன மூமின்களுடைய வேலையா? இத்தனை நாள் சும்மா இருந்துகிட்டு இந்த கூட்டத்தை மக்கள் மத்தியில் நடத்தப் போகிறோம் என்று தெரிந்த உடனே, முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிறோம் தெரிஞ்ச உடனே, தனி மனிதர்களுடைய விமர்சனத்தை தாங்கி இமெயில் அடித்து மானமே இல்லாமல் வெளியிடுகிறீர்களே. காபாவை போல, அரஃபாவை போல, துல்ஹஜ் மாதத்தை போல மனிதனுடைய மானம் புனிதமானதுன்னு சொல்ற யோக்கியதை யாருக்கு இருக்கு? மனிதர்களுடைய மானம் மரியாதையோடு விளையாடுவதுதான் கருத்து சுதந்திரமா? கருத்தை கருத்தாக பார்க்கிற சாமர்த்தியம் இல்லாவிட்டால் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி விட வேண்டும், அவ்வளவுதான்.
உள்ளத்தை தாக்கி ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி அதன் மூலம் இந்த அழைப்பு பணி செய்கிறவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்க வேண்டும் என நினைத்தால் தோற்று போகிறவர்கள் நீங்கள் தானே தவிர நாங்கள் அல்ல. இதே போல 1000 தாக்குதலை நாங்கள் சந்தித்தவர்கள். கருத்தை தான் பார்க்கணும். மாநில தலைமை நிர்வாகி அப்படி, தலைமை நிர்வாகி இப்படி, தலைமை நிர்வாகி இப்படி அவசரமா இந்த கூட்டத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி கூட்டத்திற்கு வந்திருக்கிற மக்கள் மத்தியில் விஷமத்தனமான SMS இமெயிலையும் அனுப்புகிறவர்கள். நாமெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் பேசவே மாட்டோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். காரணம் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அப்படித்தான் சொல்லி தந்தது. காரணம், நீங்க உளுந்து செய்ய போற எல்லா அமலும் மறுமையில வாங்காம விட மாட்டோம். உளுந்து செய்கிற எந்த அமலையும் மறுமையில் வாங்காமல் விடவே மாட்டோம், யாராக இருந்தாலும் சரி. கருத்தாக விமர்சனம் செய்யுங்க. எவ்வளவு கூட்டம் வேணாலும் போடுங்க, எங்க வேணாலும் போய் கூட்டம் போடுங்க, மாநாடு வேணாலும் நடத்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு கருத்தை சொல்கிற உரிமையும் சுதந்திரமும் உண்டோ அதே போல இந்த ஜமாத்தின் அங்கத்தினர்களுக்கு சொல்கிற உரிமையும் கடமையும் எங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த சமுதாயம் என்ன உங்களுக்கு குத்தகையை அளித்திருக்கிறார்கள்? எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு, எல்லோரும் செய்யலாம். அதை விட்டுவிட்டு ஒரு குடும்பத்தினுடைய மானம் மரியாதை, தனி மனிதனுடைய மானம் மரியாதை, தனி மனிதனுடைய களங்கப்படுத்துகிற காரியத்தை எல்லாம் செய்யாதீர்கள். அது ஒரு ஈனத்தனமான காரியம். அதெல்லாம் தௌஹீதுக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்தா கூட பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். தௌஹீதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு தௌஹீத்வாதின் தாடியெல்லாம் வச்சுட்டு 5 நேரம் தொழுது முட்டிக்கு மேல பேண்ட் கொடுத்துட்டு மட்டும் நாமெல்லாம் தௌஹீத்வாதின்னு சொல்லிட்டு போனா இது அழகல்ல என்பதை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு நான் சொல்லி, இந்த அமையில் இனி ஒரு 2 உரை உங்களுக்கு நிகழ்த்தப்படும். 3 மணிக்கு மேல் 5:30 மணி வரை 2:30 மணி நேரம் பிறை சம்பந்தமான கேள்வி பதிலுக்கு மட்டுமே உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கையில் இருக்கிற தாளில் என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு எழுகிறதோ எல்லா கேள்விகளையும் குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் இங்கே சமர்ப்பித்தால் இருக்கிற நேரத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் தெளிவான அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு உங்களுக்கு நாம் விளக்குவோம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.